ப்ரோ கேமிங்ஸ். இப்போ நம்ம வந்து என் ஃப்ரெண்டு கூட மல்டிப்ளேயர் விளையாடிருந்தேன். இப்போதைக்கு அவன் வரல. ஃபஸ்ட்டு பார்ட் ஏற்கனவே போட்டாச்சு. இது செகண்ட் பார்ட். கொஞ்சம் வீடியோ ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணுறது சில கட் ஆகிடுச்சு. அதை மட்டும் டிஸ்கனெக்டடா. அப்பாங்களா, மண்ணுக்குள்ளே போய் ஸ்பான் பண்ணிட்டீங்களேடா. எப்படா இங்கேருந்து வெளில போகிறது? இன்னும் டேமேஜ் கூட விட மாட்டேங்குது. இதான் ஆஃப்லைனில் பண்ணுதுங்க. முதல்ல டேட் போட்டு பேக்கில் போட்டேன். சீர் எடுக்கணும். இன்னும் வர மாட்டேங்குது. மறுபடியும் அதிலே போட்டேன். பரவாயில்ல, 64 டேட் இருக்கு இன்னமும். சீக்கிரம் நான் உங்களுக்கு வீட்டுக்கு சுற்றி காமிக்கிறேன். லைட்லாம் இருக்குல்ல, இது வந்து ஒரு வகையான நியூ அப்டேட்டு. ஒரு செடியிலேருந்து லைட் பூச்சி மாரி ஒன்று வரும். இந்த செடி பேர் என்னமோ வருமே. இங்கே இருக்கிறதுல எடுத்துக்கலாம். இந்த இடத்த வச்சு டர்ட்டாக மாற்றிடணும். டர்ட்டாக மாற்றினா இன்னும் எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ் வரும். இன்னும் கொஞ்சம் ஃபார்ம் பண்ணலாம். இன்னும் அந்த சைடு மட்டும்தான். அயன் பிக்ஸோட ஹெல்த் வேறு குறைய போகுது. டர்ட்டை ப்ளேஸ் பண்ணிடலாம். டர்ட்டை ப்ளேஸ் பண்ணி முடிச்சிட்டோம். இன்னும் ஒரே ஒரு டர்ட், இன்னும் 2 டர்ட் இருக்கா? ஒரு லைனே இருக்கு போல். ஓகே, எல்லாத்தையும் போட்டாச்சு. இப்போ ஸ்டோன் ஹவுலை வச்சு இது எல்லாத்தையும் இந்தமாரி மாற்றிக்கலாம். ஹவுலை வச்சு ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா இது எல்லாமே இந்தமாரி மாறிடும். இங்கெல்லாம் அந்த ஹவுலை வச்சு இந்தமாரி பண்ணிக்கலாம். இங்கே ஈரமாக இருந்தாலும் நினைக்கிறேன், அதனால தான் இப்படி இருக்குது. இன்னும் கொஞ்சம் இருக்குது. இது நம்ம போட்ட சீட்ஸு.
அவனோட ஆரை வச்சு அவனை அடிக்கலான்னு பார்த்தேன். சரி விடு. அடிக்கிறான். இல்லை ஜாம்பி அவனை போட்டுற போது. இங்கே நான் ஆடு மாடெலாம் பிடிச்சி போட்டு வச்சுருக்கேன். இல்லை நான் அப்படி இல்லை, அதுவாக வந்து மாட்டிக்கிட்டு போல. நீ எப்போ வேலை வந்த? யாரா இப்போ அடிச்சுது? நான் ஏற்கனவே ஆர்மர் எல்லாத்தையும் கிரியேட் பண்ணிட்டேன். இந்த பேக்கை வச்சு நம்மக்கிட்ட எக்ஸ்ட்ரா லூட்டெல்லாம் போட்டுடலாம். ஆனால் நான் இது இருக்கிறதுனாலே எனக்கு பிரச்சனையாது. எல்லாத்தையும் அதுக்குள்ளே எடுத்து போட்டுறேன் தெரியாமல். இப்போ போய்ட்டு அந்த ஆடை போய் பிடிச்சிட்டு போய் அடைக்கலாம். வந்துட்டான்டா. எலும்பு முண்டை என்னடா இங்கே இருக்க? ஸ்கெலிட்டன் ஆடை ஏன்டா அடிச்ச? இங்கே ஒரு கோழி, ரெண்டுத்தையும் பிடிக்கலாம். உள்ளவா உள்ளவடா. அப்புறமா உன்னை நான் சாப்பிட்ருவேன். இப்போ கோழி பிடிக்கலாம். சீச்சை கையை வச்சா கோழி தானாகவே வரும். ஸ்கெலிட்டன் பசங்களாம் இங்கே தான் சுற்றுறாங்க. ஏன் அவனுக்கு எரிய மாட்டானுன்னு தெரில. யாருக்காச்சும் தெரிஞ்ச கமெண்டில் சொல்லுங்கள். ஊற்றணும் ஆனால் வரல. க்ளீன் பண்ணி சீக்கிரம். யாரா பறிச்சு மறுபடியும்? சரி பாரு. இப்போ அதை மூடிப்போம். மூடில் வந்து வச்சுக்கோங்க, தப்பிச்சிருவான். இது வேறு அடிச்சுன்னே ஆகணும். வீட்டு இருக்குது. வேறு என்ன அனிமல்ஸ் இருந்தால் போய் எடுத்துன்னு வருவோம். என்னடா ட்ரேட் பண்ணுற? என்னது உனக்காக 3 அயனா தரணுமா? வாய்ப்பே இல்லை தம்பி. பாய். இந்த வீட்டுக்குள்ள நான் எதுவுமே எடுக்கலையா? சீக்கிரமாக எடுப்போம். என்னடா இவ்வளோ கேவலமான லூட்லாம் இருக்குது. அயன் கத்தி எங்கே போயிருக்கோம்? நீ எப்படா இங்கே வந்த? நான் ஏதோ ஒன்று பிடிக்க வந்தேன், ஆனால் இது மாட்டிக்கிச்சு. சீக்கிரம் போயிட்டு வீட்டில் இதை போய் அடைக்கணும். சீக்கிரம் வாடா. எவ்வளோ நேரம் ஆகுது? இவ்வளோ பொறுமையாக வருது இந்த மாடெலாம். நைட்டு ஃபார்மர்ஸ்லாம் ரொம்ப கஷ்டம். மாடை எப்படி பிடிச்சிட்டு வந்து அதுக்குள்ளே விட்றானுங்களே தெரில. அடுத்தது இதுதான். அதை சாப்பிட கொடுத்துட்டு இதுக்குள்ளேருந்து ஒரு கோழிக்குட்டி மட்டும் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, 2 ஆகிடும். அப்புறம் ப்ரீட் பண்ணி நிறையா வைக்கலாம். என்னடா வரவே மாட்டேங்குது. இந்த இடத்துக்கு நான் எதுக்கு வந்தேன்னு தெரில. இங்கே எல்லாத்தையும் சீட் பண்ணிடலாம்.
இங்கே ரைட் கிளிக் கொடுத்தீங்கன்னா அது ரைட் கிளிக் கொடுத்த போது அது அந்த சாண்டில் போய் அட்டாச் ஆகிடும். சரி, இப்போ அடுத்தது ஏன் இந்த இடம் ஈரமாக மாட்டேங்குது? தண்ணி உள்ளே விட்டால் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ மைண்ட் பண்ணுவோம். சரி, இப்போ மைனிங் ஸ்டார்ட். ஐயோ, இங்கே கிரீப்பர் உடச்சதுனால தான் அந்த ஒரு பெரிய ஓட்டை. இப்போ அந்த இடத்துல நான் ஓட்டை போட்டு போகலாம். கண்டிப்பாக இந்த வாட்டி மைண்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். மேலே ஏறி இப்போ பிக்காச்சு எடுத்துன்னு வரலாம். நைட்டே பிக்காச்சு இருந்ததா? சரி, என்கிட்டே பிக்காச்சு இருந்துச்சு, நான் தேடி நிற்கேன். எங்கேயாச்சும் அந்த க்ரீப்பர் இருக்கிறதுன்னு தெரியல, சத்தம் மட்டும் கேட்குது. ஒருவேளை அது வெடிச்சு எனக்கு அந்த சத்தமாக தான் கேட்குதா? இப்போ கரெக்டாக ஆகிடும்னு நினைக்கிறேன். மேலே ஏற முடியலையே. ஏறிட்டேன். இந்தமாரி சுகர் கேனு அந்த லைட் வைக்கிற லைட்டு செடியில் கிடச்சின்னு வச்சுக்கோங்க, எடுத்து வச்சுக்கோங்க. வீட்டுக்கு பதிலாக டிசைனுக்காக வச்சுக்கலாம். அடுத்த எபிசோட் 3ல் என் ஃப்ரெண்டு வருவான். எஃபிஎஸ் ரொம்ப கம்மியாக வருதுன்னு நினைக்கிறேன். 60 கிட்ட நான் எஃபிஎஸ் வரணும்னு நினச்சேன். இன்வைட் கொடுப்போம். ஆன்லைனுக்கு வந்தால் இன்வைட் தெரிஞ்சு அப்புறம் வரத்துனா வந்து வாய்ப்பு இருக்குது. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் இன்வைட் கொடுத்துருக்கேன். யாரா ஒருத்தன் பார்த்தா வந்துடுவான். இதுதான் என்னோட அவன். ரைட் கிளிக் கொடுத்தா அந்த இடத்துல சாப்பாடு ப்ளேஸ் ஆகிடும். அப்புறம் நீங்கள் கொஞ்சம் நேரம் கழிச்சு எடுத்திங்கன்னா சாப்பாடு மேலே இருக்கிறது உங்கள் ஆட் ஆகிடும் இன்வென்ட்ரியில். வந்து வெந்துருச்சுன்னா ரெடி ஆகிடுச்சுன்னா சாப்பாடு. ஆரோ எப்படி செய்கிறது?
பார்க்கலாம். கோல் பிளாக்குக்கு இது வேறு எங்கே பெஞ்சுக்கு ஏற்று சேர்த்து உட்டு வேணுமா? அப்போனா நம்ம உட் மைனிங் போக வேண்டியதாக இருக்குமோ? இது என் ஃப்ரெண்டு சேர்த்து, ஆனால் நான் ஆட்டையை போட போகிறேன். கொஞ்ச நேரத்தில் வந்து ஆட்டையை போட்டுருவேன், ஏன்னா அவன் இல்லை. இப்போ நான் உங்களுக்கு என் சுரங்கப்பாதையை காமிக்க போகிறேன். இப்போ நம்ம சுரங்கப்பாதைக்குள்ளே என்ட்ரு ஆக போகிறோம். நான் இங்கே டார்ச் வைக்கல, ஏன்னா நிறைய ஸ்பான் ஆயிடுச்சு. இப்போ எதுக்கு நான் கீழே இருக்க டார்ச் வைக்கலாம்? சீக்கிரமாக நம்மளால டார்ச் வைக்கலாம். எப்படி இது வச்சுட்டு சூப்பராக தான் இருக்கும். ஏன்னா இவ்வளோ ட்ரிப்பெல்லாம் ட்ரிப்பர் தவிர யாரும் போட முடியாது. அங்கே இருக்க போய்ட்டு வச்சு நம்ம ரீஸ்பான் பண்ணிச்சிடலாம். நீங்கள் எங்கேயாச்சும் போயிட்டுருந்தீங்கன்னா அங்கே பக்கத்தில் ரீஸ்பான் பண்ணி செட் பண்ணிட்டுருங்க. ஒரு வேளை வீட்டு பக்கத்துலேயே இருந்ததுன்னா வீட்லேயே ரீஸ்பான் பண்ணி செட் பண்ணிக்கலாம். காப்பரை டைமண்ட் தான் சரி.
வாடா சாக போகிறோன்னு நினைக்கிறேன். எல்லாத்துலேயும் டார்ச் வச்சுக்கணும், சீக்கிரம் வாங்கணும். டார்ச் காலி, அவ்வளோதான் காலி. எனக்கு ஆர்ட்டே இல்லை இப்போ. எதுக்கு நான் அந்த சைட் போகிறேன்? சீக்கிரம் திரும்ப அவ்வளோதான் காலி. மூச்சு விட்டாங்க போ. ரீஸ்பான் வீட்லேயே ரீஸ்பான் பண்ணிட்டேன். அயன் பிக்கெட்ஸ் எடுத்துக்கிட்டு கிளம்பலாம். அவன் தாடியா போட்டாச்சு. ரெட் ஸ்டோன் இருக்குது, அதை மைண்ட் பண்ணிக்கலாம். சீக்கிரம் ரெட் ஸ்டோனை மைண்ட் பண்ணணும். மைண்ட் பண்ணிவிட்டு அந்த சைடில் அயன் இருந்தாலும் அதையும் சேர்த்து மைண்ட் பண்ணிட்டு போயிடலாம். எனக்கு தெரிஞ்சு ஒரு 21 அயனாச்சும் கிடைக்கும் அந்த சைடில். ஆனால் 22 கிடைக்கும். டீப் ஸ்லேடு எப்படி இது வந்தது? டீப் ஸ்லேடும் சாதா ஸ்டோனையும் கலந்துருக்கு. இதெல்லாம் எப்படின்னு தெரில. யாருக்குன்னா தெரிஞ்சுன்னா கமெண்டில் சொல்லுங்கள் எப்படி இது ரெண்டும் மிக்ஸ் ஆகிருக்குன்னு. அது சொல்ல மறந்துட்டேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. அது பண்ணலன்னா ஒரு சப்ஸ்கிரைப் தானே. கீழே வாயின் இருக்குது, அதை மட்டும் பண்ணுறேங்க. நல்லா கயனமாலாம் மைண்ட் பண்ணிக்கலாம். யாரோ பக்கத்தில் இருக்காங்க, யாரும் அடிக்கிறான். எங்கே க்ரீப்பர் என்ன வெடிச்சுடா? கண்ணுக்கு எந்த க்ரீப்பரும் தெரில. அயன் எல்லாம் மைண்ட் பண்ணியாச்சு. இன்னும் கீழே கற்று மட்டும் மைண்ட் பண்ணிடலாம். ஸ்கெலிட்டன் எறா அவங்க எல்லாரையும் போடுறேன். கிட்டவா என்னடா அங்கே போய் மாற்றிக்கிற? ஒரு என்கிட்ட அயன் பாடு இருந்துன்னு நினைக்கிறேன். முதல்ல அவனோடதை வச்சு அவனே போடுறேன். நான் சாப்பாடு ஷீல்டு எடுப்பேன்னா நான் ரியல் லைஃப்பில் சாப்பிட்டா ஷீல்டு
ஒரு வாயா எல்லாரையும் காலி பண்ணியாச்சு. அயன் மட்டும் மைண்ட் பண்ணி எடுத்துன்னு போயிடலாம். என்ன அந்த செட் கோல்டு இருக்கு மாதிரி இருக்கு தருது. கிட்ட போய் பார்த்தா வந்துட்டான்டா க்ரீப்பர். இவனை வச்சு டைமண்ட் நிறைய பேர் கண்டுபிடிச்சி பார்த்துருங்க. வெடி நம்மளுக்கு லக் இல்லை, டைமண்ட்லாம் கிடைக்கல. டீப் ஸ்லேயரில் தான் நிறைய டைமண்ட் இருக்கும்னு சொல்கிறாங்க. உண்மையான சொல்லுங்கள். இதை மைண்ட் பண்ணிட்டு வீடியோ முடிச்சுக்கலாம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணுறேங்க. சீக்கிரம் இங்கேனா ஒரு பெரிய கேவு. இப்போ இன்ஸ்டன்ட் டெலிபோர்ட் ஆக போகிறேன். அதாவது க்ரீப்பர் கிட்ட அடி வாங்கி சாக போகிறேன். இப்போ இன்ஸ்டன்ட் டெலிபோர்ட். இப்போ அயன் ஊறுக்க போட்டுடலாம். இப்போதைக்கு இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். நான் உங்கள் மதுஷன் ப்ரோ கேமிங்ஸ். அவ்வளோதான், இப்போ தூங்கலாம். பாய் பாய்.